பெரும் அதிர்ச்சியை அளிக்கிறது. மிகுந்த உடல்நலத்தோடு இருந்தார். இளைஞரை போல் சுற்றி சுழன்று பணியாற்றி கொண்டே இருந்தார். அரசியல் நிகழ்வுகள் பலவற்றிலும் பங்கேற்றார். விடுதலை சிறுத்தைகளின் நிகழ்வுகளிலும் பங்கேற்று பல நிகழ்வுகளில் பங்கேற்று உரையாற்றியிருக்கிறார். திடுமென அவர் காலமாகிவிட்டார் என்பதை மனம் ஏற்கவில்லை. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களின் தலைமை மாணாக்கர் என்கிற பெருமைக்குரியவர். திரையுலகின் பேராளுமைகளுள் ஒருவர். 80களில் 90களில் திரையுலகில் மிக பெரும் ஆளுமையாக கோலோச்சியவர். எம்ஜிஆர் அவர்களால் என்னுடைய வாரிசு என்று அறிவிக்கப் பெற்றவர். அவருடைய தமிழ் அனைவரையும் ஈர்க்கும் இனிமையான தமிழாக இருக்கும். திரைக்கதைக்கு பெயர் போனவர். இவரை போல் திரைக்கதை எவராலும் அமைக்க முடியாது என்று பலராலும் பாராட்ட பெற்றவர். குடும்ப பின்னணியை கொண்ட படங்கள், ஏராளமான படங்களை தமிழ் உலகுக்கு அளித்தவர். எப்போது பாக்கியராஜ் படம் வரும் என்று பெண்கள் எல்லாம் ஆவலோடு காத்திருக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய ஒவ்வொரு படமும் பெண்களை வெகுவாக ஈர்த்த வரலாறுகள் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான கலை ஆளுமையை தமிழ் சமூகம் இழந்திருக்கிறது. தீவா படிப்பகத்தில் இருந்த பல்வேறு மார்க்சிய லெனினிய நூல்களை கற்றதன் மூலமாகத்தான் நான் இப்படிப்பட்ட முற்போக்கான சிந்தனைகளை, கருத்துக்களை திரையுலகத்தில் படைக்க முடிந்தது என்று அவரே சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த நடிகரும், திரைக்கதை, வசனம் மற்றும் தயாரிப்பாளர், இசையமைப்பாளர், ஏன் இன்னும் பத்திரிகையாளராக, அவர் பத்திரிகையாளராக பாக்கியா என்கிற அந்த பத்திரிகை துறையில் கேள்வி பதில் என்கிற அந்த நிலையில் மிக சிறப்பாக கேள்வி பதில் என்கிற தலைப்பில் பாக்கியாவில் அவர் மிக சிறப்பான முறையில் தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்டவருக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நாங்கள் அஞ்சலியை செலுத்துகிறோம். இன்று காலை ஒரு துக்க செய்தி. என்னோடு சமகாலத்தில் பணியாற்றியவர், தமிழ் திரையுலகத்தில் தனக்கென்று ஒரு தனி முத்திரையை பதித்து தனி கொடி நாட்டியவர், என் இனிய நண்பர், எழுத்தாளர், இயக்குனர் கே. பாக்கியராஜ் அவர்களார். அவர் மாரடைப்பால் மறைந்து விட்டார் என்ற துக்க செய்தி என் காதுக்கு எட்டியது. கவலை என்னுடைய மனதை போட்டு வாட்டோ வாட்டு என்று வாட்டியது. காரணம், சமீபத்தில்தான் அவருடைய 50 ஆண்டு காலம் அவர் திரையுலகத்தில் பணியாற்றியவர் ஒரு பொன் விழாவை காண்கிறார் என்று அவருக்கு ஒரு விழா எடுத்தார்கள். அந்த விழாவிலே அவரை பாராட்டுவதற்கு எண்ணற்ற பேர் வந்திருந்தார்கள். நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயா அவர்கள் வந்திருந்தார். நம்முடைய ஆந்திர மாநிலத்தினுடைய நட்சத்திரமாக, கொடிகட்டி பறக்கும் நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அண்ணன் மோகன் பாபு அவர்கள் வந்திருந்தார்கள். அந்த விழாவிற்கு நான் வர வேண்டும் என்று என்னை பாக்கியராஜ் விரும்பி அழைத்தார். நான் சாதாரணமாக இப்போ எந்த விழாவுக்கும் போகிறதில்ல, தவிர்த்திருக்கேன். ஆனால் என்ன நினச்சேனோ தெரியல. அவர் ராஜேந்தர், நீங்களும் நானும் சேர்ந்து ஒரே சமகாலத்தில் இருந்தோம். என் காலத்திலே நீங்கள் திரையுலகத்தில் நம்ம 2 பேருமே
நம்மள எல்லாம் போட்டின்னு சொல்லுவாங்க, ஆனால் நீங்கள் எனக்கு நல்ல நண்பர். நீங்கள் நானும் சேர்ந்து எந்த படத்துலையுமே பணியாற்றலை, அதனால் நீங்கள் வரணும்னு ரொம்ப தெடுக்க என்னை கூப்பிட்டார். அவர் அத்தனை முறை என்னை வற்புறுத்தி கூப்பிட்டது என்னோடய மனசு ரொம்ப வாட்டினுச்சு. சரின்னு சொல்லிட்டு அந்த விழாவில் போய் சமீபத்தில் தான் அந்த விழா நடந்தது. அந்த விழாவில் போய் மனசு விட்டு அவரை பாராட்டிட்டு வந்தேன். எனக்கு அதில் என்னன்னா, இவ்வளவு சமீபமாக அவர் மறைந்து போயிடுவார்னு நான் கனவு கூட நினச்சி பார்க்கல. ஆனால் ஒரு சின்ன அவர் மறைந்து விட்டார் என்பது துக்கம் தாங்கலை, நெஞ்ச வாட்டுது. ஆனால் ஒரு சின்ன ஆத்ம திருப்தி என்னன்னா, ஒரு மனிதன் மறைந்து விட்ட பிறகு இன்னைக்கு நான் இரங்கல் செய்தி போடுறேன், எல்லாருக்கும் ஆறுதல் தெரிவிக்கிறேன். ஆனால் அவர் உயிரோடு இருந்தப்பவே, அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடந்தப்ப அவருடைய காது குளிர, அவருடைய மனம் மகிழ, ஒரு சமகாலத்தில் என்னை விட ஒரு சீனியர் மூத்தவர், அவரை போய் நான் மனதார பாராட்டிட்டு வந்தேன் அப்படிங்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஒரு மனசுக்கு நெகிழ்ச்சியாக இருக்குது. அதோட இன்னொரு நிகழ்ச்சி என்னன்னா, நானும் அவரும் எந்த படத்துலையும் சேர்ந்து பணியாற்றலன்னு சொன்னார அப்படின்னு சொல்லக்குள்ள என்னுடைய இனிய நண்பர் சாய் ரமணி அவர்கள் இயக்குனர், அவர் இப்போ ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்கார், கன்னடத்து பைங்கிலின்னு ஒரு படம். அந்த படத்துக்கு நான் பாடல் எழுதி இசையமைச்சிட்டு இருக்கேன். அந்த படத்தில் ஒரு கதாநாயகனுடைய தந்தையார் கதாபாத்திரத்திலையும் தாயார் கதாபாத்திரத்திலையும் நம்முடைய கே பாக்யராஜ் அவர்களையும் பூர்ணிமா பாக்யராஜ் அவர்களையும் நடிக்க வைக்க இருக்கிறேன் என்று அவர் சொல்லிவிட்டு, டி ராஜேந்தர் பாடலாசிரியர் எழுதி இசையமைக்கக்கூடிய இந்த படத்தில் அவர்கள் இருவரையும் இணைப்பது என்பது எனக்கு ஒரு பெருமைக்குரிய விஷயம் என்று சாய் ரமணி சொன்னார். அந்த படத்தின் படப்பிடிப்பு நடந்து அந்த படப்பிடிப்பு நிறைவடையக்கூடிய சூழ்நிலையில் இவர் இப்படி ஒரு முடிவுரை எழுதி விடுவார் என்று நான் நினைத்து பார்க்கவில்லை. எல்லாத்துக்கும் மேலே இன்னைக்கு தென்னிந்திய திரைப்பட ரைட்டர்ஸ் அசோசியேஷன் எழுத்தாளர் சங்கத்துடைய தேர்தலுக்காக இன்று காலையில் அவர் மனு தாக்கல் செய்வதற்காக கே பாக்யராஜ் அவர்கள் தன்னை தயார்படுத்தி கொண்டிருந்திருக்கார். ஆனால் விதி எப்படி விளையாடி இருக்கிறது பாருங்கள். யமலோகத்தில் யார் இவரை கதை திரைக்கதை எழுத வசனம் எழுத அழைத்தார்கள் என்று தெரியவில்லை. அங்கே சென்று போய் இவர் மனு தாக்கல் செய்து விட்டாரே. இங்கே எழுத்தாளர் சங்கத்தில் நிற்பதற்கு மனு தாக்கல் செய்வார் என்று நினைத்தால் அங்கே போய் மனு தாக்கல் செய்து விட்டார் என்பதை எண்ணிய போது மனது தாங்கவில்லை. எல்லாத்துக்கும் மேல 16 வயதிலே படம், மறைந்துவிட்ட இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுடைய முத்திரை படைத்த படைப்பு. அந்த படைப்பிலே அவரோடு தூணோடு தூணாக நின்று, தோளோடு தோளாக நின்று, அவரோடு ஒத்துழைத்து அவரிடத்தில் ஒருங்கிணைந்து பணியாற்றிய ஒரு அற்புதமான ஒரு துணை இயக்குனராக இணை இயக்குனராக இருந்த பாக்யராஜ் அவர்கள், அவருக்கு இணையாக அத்தனை படங்களில் பணியாற்றியவர். கிடைக்க போகிற வயல் என்றும் புதிய வார்ப்புகள் என்றும் சிகப்பு ரோஜாக்கள் என்றும் அத்தனை படங்களில் அவரோடு உடனிருந்து பணியாற்றியவர். அவர் அந்த இயக்குனர் இமயம் சாய்ந்து மறைந்து, அது 10ஆம் தேதி என்று நினைக்கிறேன், 16 நாட்கள் 16 வயதிலே அவரோடு நட்பை ஏற்படுத்திக் கொண்டு பணியாற்றியவர். அவர் பிரிந்து விட்டார், அவரோடு பணியாற்றினேன். அவர் பிரிந்து 16வது நாளிலேயே நானும் பிரிந்து விடுவேன் என்று இன்னைக்கு 27 இந்த மண்ணை விட்டு பாக்யராஜ் போறாருன்னா 16 வயதினிலே அந்த படத்துல அதுல இருக்கக்கூடிய எண் 16, தன்னுடைய குருநாதர் மறைந்து நாட்கள் எண்ணி 16, அதில் என்னை விட்டு சென்று விட்டாயே என்று போய்விட்டாரே, தாங்கவில்லை. சுவரில்லாத சித்திரங்கள், அவர் எடுத்த படம் சுவரில்லாத சித்திரங்கள். இன்றைக்கு சுவர் இல்லாவிட்டால் சித்திரம் இருக்காது. நீ இல்லாவிட்டால் தமிழ் உலகத்தில் எங்கே சித்திரங்கள் இருக்கும்? நீ எடுத்த படம் ஒருகை ஓசை, ஏன் இவ்வளவு திடீரென்று நிறைத்து விட்டாய்? நின்று விட்டது உன் குரல் ஓசை. நீ எடுத்த படம் மௌன கீதங்கள், எங்களை பாட வைத்து விட்டு சென்று விட்டாயே, ஏன் சோக கீதங்கள்? நீ எடுத்த படம் தூரல் நின்று போச்சு, எதற்காக இன்றைக்கு உன்னுடைய மூச்சு நின்று போச்சு? நீ எடுத்த படம் முந்தானை முடிச்சு, ஏன் நிறுத்தி கொண்டாய் நீ விடுகின்ற மூச்சு? எங்கே நின்றது உன் பேச்சு? தாங்கவில்லையே, துக்கம் தாளவில்லையே, எங்கே போய் சொல்வது? அதனால்
நீ மறைந்து விட்டாய் என்ற செய்தி கேட்டவுடன் அது ஈட்டி போல் அது என் இதயத்தை தாக்கியது. அதனால் என்னுடைய துக்கத்தை எங்கே போய் சொல்வது? உம்மை இழந்து வாடக்கூடிய உன்னுடைய இல்லத்தாருக்கும் இந்த திரையுலகத்தை சார்ந்தவர்களுக்கும் என்னுடைய ஆறுதலையும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கலை உலகத்து ரசிக பெருமக்களுக்கு, தென்னிந்திய திரையுலகத்துக்கே, என் இந்திய திரையுலகத்துக்கே நீ பெரிய திரைக்கதை ஆசிரியர். உன் இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பாகும். உம்மை இழந்து வாடக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் என்னுடைய ஆறுதலையும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இன்று காலை ஒரு துக்க செய்தி. என்னோடு சமகாலத்தில் பணியாற்றியவர், தமிழ் திரையுலகத்தில் தனக்கென்று ஒரு தனி முத்திரையை பதித்து தனி கொடி நாட்டியவர், என் இனிய நண்பர் எழுத்தாளர் இயக்குனர் கே. பாக்யராஜ் அவர்களார். அவர் மாரடைப்பால் மறைந்து விட்டார் என்ற துக்க செய்தி என் காதுக்கு எட்டியது. கவலை என்னுடைய மனதை போட்டு வாட்டோ வாட்டு என்று வாட்டியது. காரணம், சமீபத்தில் தான் அவருடைய 50 ஆண்டு காலம் அவர் திரையுலகத்தில் பணியாற்றியவர் ஒரு பொன் விழாவை காண்கிறார் என்று அவருக்கு ஒரு விழா எடுத்தார்கள். அந்த விழாவிலே அவரை பாராட்டுவதற்கு எண்ணற்ற பேர் வந்திருந்தார்கள். நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயா அவர்கள் வந்திருந்தார். நம்முடைய ஆந்திர மாநிலத்தினுடைய நட்சத்திரமாக, கொடிகட்டி பறக்கும் நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அண்ணன் மோகன் பாபு அவர்கள் வந்திருந்தார்கள். அந்த விழாவிற்கு நான் வர வேண்டும் என்று என்னை பாக்யராஜ் விரும்பி அழைத்தார். நான் சாதாரணமாக இப்போ எந்த விழாவுக்கும் போகிறதில்ல, தவிர்த்திருக்கேன். ஆனால் என்ன நினச்சேனோ தெரியல. அவர் ராஜேந்தர், நீங்கள் நானும் சேர்ந்து ஒரே சமகாலத்தில் இருந்தோம். என் காலத்திலே நீங்கள் திரையுலகத்தில் நம்ம 2 பேருமே நம்மளெல்லாம் போட்டின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் எனக்கு நல்ல நண்பர். நீங்கள் நானும் சேர்ந்து எந்த படத்துலையுமே பணியாற்றலை. அதனால் நீங்கள் வரணும்னு ரொம்ப தெடுக்க என்னை கூப்பிட்டார். அவர் அத்தனை முறை என்னை வற்புறுத்தி கூப்பிட்டது என்னோட மனசு ரொம்ப வாட்டினுச்சு. சரின்னு சொல்லிட்டு அந்த விழாவில் போய், சமீபத்தில் தான் அந்த விழா நடந்தது, அந்த விழாவில் போய் மனதார மனசு விட்டு அவரை பாராட்டிட்டு வந்தேன். எனக்கு அதில் என்னன்னா, இவ்வளவு சமீபமாக அவர் மறைந்து போயிடுவார்னு நான் கனவு கூட நினச்சி பார்க்கல. ஆனால் ஒரு சின்ன, அவர் மறைந்து விட்டார் என்பது துக்கம் தாங்கலை, நெஞ்ச வாட்டுது. ஆனால் ஒரு சின்ன ஆத்ம திருப்தி என்னன்னா, ஒரு மனிதன் மறைந்து விட்ட பிறகு இன்னைக்கு நான் இரங்கல் செய்தி போடுறேன், எல்லாருக்கும் ஆறுதல் தெரிவிக்கிறேன். ஆனால் அவர் உயிரோடு இருந்தப்பவே, அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடந்தப்ப அவருடைய காது குளிர, அவருடைய மனம் மகிழ, ஒரு சமகாலத்தில் என்னை விட ஒரு சீனியர் மூத்தவர், அவரை போய் நான் மனதார பாராட்டிட்டு வந்தேன் அப்படிங்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஒரு மனசுக்கு நெகிழ்ச்சியாக இருக்குது. அதோட இன்னொரு நிகழ்ச்சி என்னன்னா, நானும் அவரும் எந்த படத்துலையும் சேர்ந்து பணியாற்றலன்னு சொன்னார அப்படின்னு சொல்லக்குள்ள, என்னுடைய இனிய நண்பர் சாய் ரமணி அவர்கள் இயக்குனர், அவர் இப்போ ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்கார், கன்னடத்து பைங்கிலின்னு ஒரு படம். அந்த படத்துக்கு நான் பாடல் எழுதி இசையமைச்சிட்டு இருக்கேன். அந்த படத்தில் ஒரு கதாநாயகனுடைய தந்தையார் கதாபாத்திரத்திலையும் தாயார் கதாபாத்திரத்திலையும் நம்முடைய கே. பாக்யராஜ் அவர்களையும் பூர்ணிமா பாக்யராஜ் அவர்களையும் நடிக்க வைக்க இருக்கிறேன் என்று அவர் சொல்லிவிட்டு, டி. ராஜேந்தர் பாடலாசிரியர் எழுதி இசையமைக்கக்கூடிய இந்த படத்தில் அவர்கள் இருவரையும் இணைப்பது என்பது எனக்கு ஒரு பெருமைக்குரிய விஷயம் என்று சாய் ரமணி சொன்னார். அந்த படத்தின் படப்பிடிப்பு நடந்து அந்த படப்பிடிப்பு நிறைவடையக்கூடிய சூழ்நிலையில் இவர் இப்படி ஒரு முடிவுரை எழுதி விடுவார் என்று நான் நினைத்து பார்க்கவில்லை. எல்லாத்துக்கும் மேலே இன்னைக்கு தென்னிந்திய திரைப்பட ரைட்டர்ஸ் அசோசியேஷன் எழுத்தாளர் சங்கத்துடைய தேர்தலுக்காக இன்று காலையில் அவர் மனு தாக்கல் செய்வதற்காக கே. பாக்யராஜ் அவர்கள் தன்னை தயார்படுத்திக் கொண்டிருந்திருக்கார். ஆனால் விதி எப்படி விளையாடி இருக்கிறது பாருங்கள். யமலோகத்தில் யார் இவரை கதை திரைக்கதை எழுத, வசனம் எழுத அழைத்தார்கள் என்று தெரியவில்லை. அங்கே சென்று போய் இவர் மனு தாக்கல் செய்து விட்டாரே. இங்கே எழுத்தாளர் சங்கத்தில் நிற்பதற்கு மனு தாக்கல் செய்வார் என்று நினைத்தால்
அங்கே போய் மனு தாக்கல் செய்து விட்டார் என்பதை எண்ணிய போது மனது தாங்கவில்லை. எல்லாத்துக்கும் மேல 16 வயதிலே படம், மறைந்துவிட்ட இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களுடைய முத்திரை படைத்த படைப்பு. அந்த படைப்பிலே அவரோடு தூணோடு தூணாக நின்று, தோளோடு தோளாக நின்று, அவரோடு ஒத்துழைத்து, அவரிடத்தில் ஒருங்கிணைந்து பணியாற்றிய ஒரு அற்புதமான ஒரு துணை இயக்குனராக, இணை இயக்குனராக இருந்த பாக்கியராஜ் அவர்கள். அவருக்கு இணையாக அத்தனை படங்களில் பணியாற்றியவர். கிடைக்க போகிற வயல் என்றும், புதிய வார்ப்புகள் என்றும், சிகப்பு ரோஜாக்கள் என்றும் அத்தனை படங்களில் அவரோடு உடனிருந்து பணியாற்றியவர். அவர் அந்த இயக்குனர் இமயம் சாய்ந்து மறைந்து, அது 10ஆம் தேதி என்று நினைக்கிறேன், 16 நாட்கள், 16 வயதிலே அவரோடு நட்பை ஏற்படுத்திக் கொண்டு பணியாற்றியவர். அவர் பிரிந்து விட்டார், அவரோடு பணியாற்றினேன். அவர் பிரிந்து 16வது நாளிலேயே நானும் பிரிந்து விடுவேன் என்று. இன்னைக்கு 27. இந்த மண்ணை விட்டு பாக்கியராஜ் போறாருன்னா 16 வயதினிலே அந்த படத்துல அதுல இருக்கக்கூடிய எண் 16. தன்னுடைய குருநாதர் மறைந்து நாட்கள் எண்ணி 16, அதில் என்னை விட்டு சென்று விட்டாயே என்று போய்விட்டாரே, தாங்கவில்லை. சுவரில்லாத சித்திரங்கள், அவர் எடுத்த படம் சுவரில்லாத சித்திரங்கள். இன்றைக்கு சுவர் இல்லாவிட்டால் சித்திரம் இருக்காது. நீ இல்லாவிட்டால் தமிழ் உலகத்தில் எங்கே சித்திரங்கள் இருக்கும்? நீ எடுத்த படம் ஒருகை ஓசை, ஏன் இவ்வளவு திடீரென்று நினைத்து விட்டாய்? நின்று விட்டது உன் குரல் ஓசை. நீ எடுத்த படம் மௌன கீதங்கள், எங்களை பாட வைத்து விட்டு சென்று விட்டாயே, ஏன் சோக கீதங்கள்? நீ எடுத்த படம் தூரல் நின்று போச்சு, எதற்காக இன்றைக்கு உன்னுடைய மூச்சு நின்று போச்சு? நீ எடுத்த படம் முந்தானை முடிச்சு, ஏன் நிறுத்தி கொண்டாய் நீ விடுகின்ற மூச்சு? எங்கே நின்றது உன் பேச்சு? தாங்கவில்லையே, துக்கம் தாழவில்லையே, எங்கே போய் சொல்வது? அதனால் நீ மறைந்து விட்டாய் என்ற செய்தி கேட்டவுடன் அது ஈட்டி போல் அது என் இதயத்தை தாக்கியது. அதனால் என்னுடைய துக்கத்தை எங்கே போய் சொல்வது? உம்மை இழந்து வாடக்கூடிய உன்னுடைய இல்லத்தாருக்கும் இந்த திரையுலகத்தை சார்ந்தவர்களுக்கும் என்னுடைய ஆறுதலையும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கலை உலகத்து ரசிக பெருமக்களுக்கு, தென்னிந்திய திரையுலகத்துக்கே, என் இந்திய திரையுலகத்துக்கே நீ பெரிய திரைக்கதை ஆசிரியர். உன் இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பாகும். உம்மை இழந்து வாடக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் என்னுடைய ஆறுதலையும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். 17 நாளுக்கு முன்னாடி மாபெரும் மேலே பாரதிராஜா, இன்னொரு பாரதிராஜா பிறகு வாய்ப்பே இல்லை. கிராம கதைகளை கவித்தமாக சொன்ன மகான் பாரதிராஜா போயிட்டாரு. அதே கிராமத்து கதைகளை அகாடமிக்காக சொன்ன மனுஷன் இன்னொரு பாக்யராஜ் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு. 73 பெரிய வயசு ஐயா, 73 பெரிய வயசா? என்னை விட 22 வயசு சின்ன பையன், 12 வயசு சின்ன பையன்மா. தாங்கவே முடியல. அவர் ஆத்மா சாந்தி. சகோதரர் பாக்யராஜ் அவர்களின் மறைவு எனக்கு மிகுந்த மன வருத்தத்தை தருகிறது. அவர் ஒரு தேசியவாதி. அவர் நல்ல நடிகரா, நல்ல இயக்குனரா, நல்ல அரசியல்வாதியான்னு கேட்டா நல்ல மனிதர். அவர் பாக்கியா பத்திரிகை தான் நான் நிறைய நேரம் படித்ததுண்டு. அவரை நடிப்பவரா தெரிஞ்சதோட படிப்பவரா தான் எனக்கு தெரியும். இந்த திடீர் மறைவு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அவரை இழந்து வாடும் குடும்பத்திற்கு எனது வணக்கங்கள். அவரை இழந்து வாடும் கலைத்துறையினருக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்கள். ஒரு நல்ல சகோதரராக, ஒரு பண்பாளராக, எப்போதுமே ஒரு இன்முகத்தோடு புன்சிரிப்போடு இருக்கக்கூடிய ஒரு நகைச்சுவை உணர்வு கொண்ட ஒரு சிறந்த ஒரு மாமனிதர் என்று சொல்லக்கூடிய எனது அன்பிற்கு பார்க்கக்கூடிய சகோதரர், திரைப்பட வசனகர்த்தா, டைரக்டர், அதே போன்று திரைக்கதை, இப்படி பல்வேறு வகைகளிலே தனக்கென்று ஒரு முத்திரை பதித்தவர் எனது அன்பு சகோதரர் திரு பாக்யராஜ் அவர்கள். மரியாதைக்குரிய திரைத்துறை சேர்ந்த பாக்யராஜ் அவர்கள் இறந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன்
மிகப்பெரிய வருத்தம் அளிக்கின்றது. தமிழ் திரையுலகம் உலகம் மட்டும் இல்லாமல் அனைத்து மொழியிலையும் மிகப்பெரிய திரைத்துறை கலைஞனாக, இயக்குனராக, பன்முகம் கொண்ட ஒரு நடிகராகவே திகழ்ந்தவர். இப்போ இருக்கின்ற கால சூழலிலே முக்கிய கதாநாயகர்களை அறிமுகப்படுத்தி அவர்களுக்கு வெற்றிக்கு பின்புலமாக இருந்தவர் மரியாதைக்குரிய பாக்கியராஜ் அவர்கள். அவருக்கு இருந்த பாவனையிலே, அவருக்கு இருந்த ஸ்டைலிலேயே படத்தை நடித்து தமிழ்நாட்டு மக்களுக்கு பல நல்ல கதைகளையும் பல நல்ல படங்களையும் தந்தவர். ஒரு மிகப்பெரிய ஜாம்பவானாக, மிகப்பெரிய நடிப்பு திலகமாக தமிழ்நாட்டு மக்களை மகிழ்த்தவர் மரியாதைக்குரிய பாக்கியராஜ் அவர்கள். பாக்கியராஜ் சார் உடைய இழப்பு மிகப்பெரிய இழப்புங்க. இது சாதாரணமான இழப்பு கிடையவே கிடையாது. ஏன்னா இப்போ தான் பாரதி ராஜா சார் மறைந்தார். அவருடைய சிஷ்யன் உடனே அவரோடைய போயிட்டார். இதுதான் உண்மை. இப்போ பூர்ணிமா பாக்கியராஜ் என்னுடைய திருமண நாள் ஆனதுலேருந்தே நாங்கள் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. கேப்டன் ஃபேமிலியும் பாக்கியராஜ் சார் ஃபேமிலியும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. சொக்கத்தங்கம் அப்படின்ற ஒரு படம் கேப்டனுக்காக டைரக்ட் பண்ணாருங்க. இது சாதாரண ஒரு இழப்பு கிடையாதுங்க. இப்போ அவங்க சொல்லும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நேற்று குஷ்பு மேடமோட டாட்டர் மேரேஜ் போயிருக்காங்க, வாக்கிங் போயிருக்காங்க. ஸோ அந்த அளவு ஆக்டிவாக இருந்திருக்கார். ஸோ சடன் டெத்துங்கிறது நிச்சயம் யாராலையும் ஏற்றுக்க முடியாது. 80ஸ்லாம் கோல்டன் பீரியட் ஃபார் தமிழ் இண்டஸ்ட்ரி. அதெல்லாம் கேப்டன், ரஜினி சார், கமல் சார், இளையராஜா சார், பாரதி ராஜா சார், பாக்கியராஜ் எல்லாம் ஒரு கோல்டன் எரா ஃபார் இண்டஸ்ட்ரி, தமிழ் இண்டஸ்ட்ரி. ஸோ ஒவ்வொரு லெஜெண்டாக போயிட்டுருக்காங்க. அதனால் இது சாதாரண இழப்பு கிடையாது, மிகப்பெரிய இழப்பு. அவங்க ஃபேமிலிக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் உற்றார் உறவினர்களுக்கு எங்கள் குடும்பம் சார்பாக, கேப்டன் சார்பாக, எங்கள் ஃபேமிலி சார்பாக, எங்களுடைய தேமுதிக சார்பாக ஆழ்ந்த இரங்கலை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். மிகப்பெரிய ஆளுமை, இந்திய துணைக்கண்டத்திலே அவரைப் போல ஒரு திரைக்கதை ஆசிரியர் யாரும் இல்லை என்கிற அளவுக்கு புகழ்பெற்ற ஒரு பெரும் மேதை. அவருடைய திரைக்கதை முறையை பின்பற்றாது அவர் வருகைக்கு பிறகு எந்த படைப்பாளியும் இங்கு கிடையாது. திரைக்கதை இல்லை, ஒரு பல்கலைக்கழகம். அதில் படிக்காத மாணவர்களே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். என்ன சொல்கிறது தெரியாது. அந்த மாதிரி ஒரு பெரிய லோஸ் தான் இன்னைக்கு லைஃப்பில். அவ்வளோ அப்ளிகேஷன் അല്ലെങ്കിൽ மனசுக்குள்ள அவ்வளோ ரெஸ்பெக்ட், அன்பு எல்லாமே இருக்கு. சொல்ல முடியாது. இட்ஸ் a great loss for all of us. லெஜெண்ட் நம்ம விட்டு போயிடுச்சு. ஆனால் பெரிய பிரதர் இட்ஸ் a great loss. மிகவும் ஒரு துக்ககரமான ஒரு நாள். எங்களுடைய EVP ஃபிலிம் சிட்டியில் நிறைய ப்ரோக்ராமுக்கு அங்கே வருவார். எந்த விஜய் டிவி, ஜி டிவி, இன்னும் மற்றும் எங்களுடைய ஃபிலிம் சிட்டியினுடைய EVP ஃபிலிம் சிட்டியினுடைய ப்ரோக்ராமில் நிறைய கலந்துக்குவார். எப்போ அவர் கலந்துக்கிட்டாலும் சிரித்த முகத்தோடும் எல்லாரையும் சிரிக்க வைக்கக்கூடிய முகத்தோடும் தான் அவர் இருப்பார். அப்படிப்பட்ட நபர் இன்று
இல்லை என்பதை எங்களால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. முன்னோடியாக இருந்தவர். அதே மாதிரி நிறைய எழுத்தாளர்கள் உருவாகிறதுக்கு காரணமானவர். எளிமையான கவிதைகளை, எளிமையான படங்கள், கிராமத்திலிருந்து வந்து கிராமத்தோட கதாபாத்திரங்களை நிறைய படங்களில் வித்தியாசமான கதாபாத்திரங்களை காமிச்சிருக்கிறார். அதே மாதிரி அவரோட கடைசி காலங்களில் அவர் ஈடுபாடு சினிமாவில் வந்து எழுத்தாளர்களை வந்து காப்பாற்றுறதுக்கு எழுத்தாளர்கள் சங்கத்தின் மூலமாக அவர் செயல்பட்ட விதம் வந்து பெரிய பெருமைக்குரியது. ஆனால் இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு சடனாக இப்படி ஒரு நிகழ்வு நடக்குன்றது எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அது. 20 நாளைக்கு முன்னாடி தான் பாரதிராஜா சார், அவரோட சிஷ்யன் பாக்யராஜ் சார், 2 பேருமே எங்களோட பெரிய பிதாமகன்கள். 2 பேரை இழந்தது எங்களுக்கு பெரிய சோகம், வருத்தம், இழப்பு. ஒரு ஆண் பெண் உறவுகளை பற்றி மிக யதார்த்தமாக குடும்பத்தில் நடக்கிற விஷயம்லாம் வந்து அவரை விட சுவாரஸ்யமாக நாங்கள் எல்லாம் புகழாரம் பாடத்தை விட மொத்தத்தில் எம்ஜிஆர் அவர்களே அவர் வந்து தன்னுடைய கலையை மிக வாரிசுன்னு சொல்லியிருக்கார். ஸோ அவர் வாழ்ந்த இறுதி மூச்சு வரை அவருடைய வாழ்வை ஒரு அர்த்தமுள்ள வாழ்வாக வாழ்ந்து சென்றிருக்கிறார். அதாவது நாங்கள்லாம் ஒன்றா சினிமாவில் சான்ஸ் தேடி சென்னைக்கு வந்தோம். அதெல்லாம் கடைசியாக நான் பாக்யராஜ் சார் கூட தீவனை போட்டுன்னு ஒரு வெப் சீரிஸ், நானும் பாரதிராஜா சார், பாக்யராஜ் சார் எல்லாரும் இருக்கிறோம் அந்த தீவனை போட்டு வெப் சீரிஸில். அப்போது நினச்சி பார்க்குறேன், 50 வருஷம் பழக்கம் பாக்யராஜ் சார். ஒரு சடன் டெத்துங்கிறது ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவரை இழந்து வாழ்ந்த அவருடைய குடும்பத்திற்கும், திரையுறவாளர்களுக்கும், அவருடைய ரசிகர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். ஏன்னா ஒரு திரைக்கதை மன்னன் புகழப்பட்டவர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் கலையுலக வாரிசுன்னு சொல்லப்பட்டவர். அந்த மாதிரி மிகப்பெரிய புகழை பெற்றவர் பாக்யராஜ் சார். அவருடைய வரவேற்கினுடைய திரு பாக்யராஜ் அவர்கள் காலமான செய்தி கேட்டு மிகவும் துயருற்றேன். நான் தற்போது சுற்றுப்பயணத்தில் இருப்பதால் உடனடியாக அவரை சென்று பார்க்கவோ இரங்கல் செய்தியை அவர் குடும்பத்தாருக்கு தெரிவிக்கவோ இயலாத நிலையில் இருக்கிறேன். என்னுடன் ஆரம்ப காலத்தில் மிகவும் நெருங்கி பழகிய பாக்யராஜ் அவர்கள் மறைவு கேட்டு நான் மிகவும் வருந்துகிறேன். ஸ்க்ரீன் பிளே ரைட்டரில் மிகவும் இந்தியாவில் முதன்மையான இடத்தை வகிப்பவர். அவருடைய திடீர் மரணம் என்னை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. உடனடியாக செய்தியை தெரிவிக்கவும் எனக்கு பயணத்தில் இருந்ததால் தெரிவிக்க இயலவில்லை. அவரை இழந்து வருந்தும் திருமதி பூர்ணிமா பாக்யராஜ் அவர்களுக்கும், அவருடைய குடும்பத்தாருக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல் செய்தியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். 17 நாட்கள் கழிந்திருக்கின்றன. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா மறைந்து அதற்குள் தலையில் இன்னொரு இடி விழுந்திருக்கிறது. பாக்யராஜின் மறைவு. பாரதி ராஜாவை புதைத்த மண்ணின் ஈரம் இன்னும் காயவில்லை. அதற்குள் பாக்யராஜின் உடலுக்கு நாம் தீமூட்ட வேண்டிய இடத்தில் காலம் நம்மை தள்ளியிருக்கிறது. பாக்யராஜின் மறைவு எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு நட்பின் இழப்பு. பாக்யராஜை நீங்கள் ஒரு தனி மனிதனாக மட்டும் கருதிவிடக்கூடாது. அவர் ஒரு பன்முக கலைஞர், கதாசிரியர், எழுத்தாளர், திரைக்கதை ஆசிரியர், இயக்குனர், இசையமைப்பாளர், முடிந்தால் ஒரு பாடலாசிரியர், நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர். கொங்கு மண்டலத்திலே பிறந்து ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து மிக எளிய வாழ்க்கை வாழ்ந்து
விளிம்பு நிலை மக்களின் எல்லா துயரங்களையும் அனுபவித்த ஒரு கலைஞன் தன் ஒரே உடம்புக்குள் இத்தனை அவதாரம் எடுத்து வைத்திருந்தார் என்பது பாக்யராஜுக்கு பெரிய பெருமை. இத்தனை திறமைகள் கொண்ட ஒரு கலைஞன் தமிழகத்தில், குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் இன்னொருவன் தோன்றுவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும் என்று நமக்கு தெரியாது. ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். பாரதி ராஜா குருநாதர், பாக்யராஜ் சீடன், இந்த 2 பேருக்கும் உள்ள உறவு என்பது எத்தகையது என்பதை பல பேர் அறிந்திருக்க முடியாது. 16 வயதினிலே தொடங்கி வரிசையாக 5-6 வெற்றிகள், எல்லாம் வெள்ளி விழா படங்கள் பாரதி ராஜா தமிழ்நாட்டுக்கு வழங்கியதற்கு பாக்யராஜ் என்ற மூளைக்காரனின் உழைப்பு மிக 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 முக்கியம் என்பதை திரையுலகம் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. திரைக்கதை என்ற அளவில் மட்டுமல்லாமல் வசனம் என்ற அளவில் பாக்யராஜின் வசனம் மிக மிக புதுமையானது.